மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசுமா? வாய் பேசும். இந்த வார்த்தைய பேசுறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இருதயத்துல எதை நிறைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும்? வெளியே வரும். இதற்கும் இன்னொரு சத்தியம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லா பாருங்க, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் எதை கெடுக்குமா? நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த ப்ரோக்ராம் பாவம் இல்லையே, இது உலகத்துல உள்ள ஒரு விஷயம் தானே. உலகம் இதை என்ஜாய் பண்ற ஒரு விஷயம், இதுல பாவம் இல்லையே, இதை நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்க இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பும். அதுதான் உங்க வாயில வரும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் தேவனை விசுவாசிக்க நம்மை விடாது. நீங்க எதை அதிகம் பாக்குறீங்களோ அதை தான் உங்களால நம்ப முடியும். ஆகாத சம்பாஷணைகள் அது பாவமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லாத பேச்சுகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பினீர்கள் என்றால் இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் அந்த ஜீவன் என்ன செய்யாது? வெளிப்படாது. டபுள் மைண்டா தான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு ஒரு நேரம் நம்ம பேசுவோம். அடுத்த முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் என் வலி போகலையே. நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு வாய் பேசும். அடுத்த சமயம் நான் எத்தனை நாள் தான் சொல்றது, இன்னும் நான் ஜெயிக்கிற மாதிரியே இல்லையே. ஏன் இந்த டபுள் மைண்ட் வருது? இருதயம் எதால் நிரம்பி இருக்கிறது? நம்மள நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இருதயத்துக்கு கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, வாய் மூலமாக அந்த ட்ரெஷர் பாக்ஸ், அந்த பொக்கிஷத்துக்குள்ள நம்ம எதை கொடுக்கிறோம், இதெல்லாம் அதோட கேட்டு. கண் ஒரு வாசல், காது ஒரு வாசல், வாய் ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக பொக்கிஷத்துக்கு எதை அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்ம வாயில என்ன செய்யும்? வெளிப்படும். நீங்க இருதயத்துக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்றால் வாயில் என்ன வராது? ஜீவன் வராது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.